Assalamualaikum friends, welcome back to our YouTube channel. This is Sathika from Trio Cousins Cuisine. Channel subscribe பண்ணாம பார்க்கறவங்க டக்குனு அந்த subscribe பட்டனை press பண்ணிடுங்க and எங்க Insta, Twitter and Facebookலயும் follow பண்ண மறக்காதீங்க. Festival season start ஆக போகுது. So இன்னைக்கு நம்ம சேனல்ல festive ஸ்பெஷலா சேமியா பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சேமியா பாயாசம் செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்ப்போம் வாங்க. 100 grams vermicelli வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் ஜவ்வரிசி, 2 கப் தேங்காய் பால், 1.5 கப் சர்க்கரை, 1/2 கப் condensed milk, 1/2 கப் ghee, 50 grams cashew nut, 1/4 கப் rose water, 6 to 7 elaichi, ஒரு பட்டை, few strands of saffron and a pinch of salt. சேமியா பாயாசம் ப்ரிப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஜவ்வரிசியை வேக வைக்க போறோம். ஸோ ஒரு வெசல்ல 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஆட் பண்ணுங்க. ஒரேடியா ஆட் பண்ணோம்னா அப்படியே எல்லாமே சேர்ந்து ஒட்டிக்கும். ஜவ்வரிசியை தண்ணியில தான் வேக வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு வேணும்னா 2வது தேங்காய் பாலில் கூட நீங்க வேக வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஜவ்வரிசியோட ஒயிட் கலர் இன்னும் ஃபுல்லா போகல. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் ஜவ்வரிசி குக் ஆகணும். இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, நல்லா கிளாஸ் மாதிரி குக் ஆயிருக்கு. ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறமா அப்ராக்சிமேட்டா 2 கப்ஸ் 2வது தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வேக வச்சிருந்த வெர்மிசெல்லி ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாங்கள் எம்டிஆரோட டபுள் ரோஸ்டட் வெர்மிசெல்லி தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் சேமியா பாயாசம் ப்ரிப்பேர் பண்ணும்போது வெர்மிசெல்லியை முன்னாடியே வேக வச்சிருவோம். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வைக்கும் போது கஞ்சி ஸ்மெல் வருது, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் முன்னாடியே வேக வச்சிருந்த வெர்மிசெல்லியை நம்ம சேமியா பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ 1/2 கப் condensed milk ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஸ்வீட் ரெசிபி ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும் ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்காக பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் நம்ம ஆட் பண்ணிருக்க எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்க 1.5 கப் சுகர் ஆட் பண்றோம். உங்களுக்கு சுகர் கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா குவான்டிட்டி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறதுனால ஸ்வீட்னஸ் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கப்ஸ் ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இதான் திக்கான பால். ஃபைனலாக நம்ம ரோஸ் வாட்டர் அண்ட் பிஞ்ச் ஆஃப் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ இன்னொரு குட்டி வெசல்ல கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா பட்டை ஏலக்காய் சேர்த்து வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம cashew nuts ஆட் பண்ணி லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். cashew nuts ரெடி ஆயிடுச்சு. ரோஸ்டட் cashews-ஐ பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சேமியா பாயாசமை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால்லே ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் டைம் ஆனோடனே குடிக்கிற பதத்துக்கு வந்துடும். நம்ம ஜவ்வரிசி அண்ட் வெர்மிசெல்லி ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் திக்காயிடும். பாயசம் சாப்பிட்டுக்கிட்டே இந்த ஃபெஸ்டிவல் சீசனை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. நீங்களும் சேமியா பாயசம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு யம்மியான ரெசிபியோட மீட் பண்ணுற வரைக்கும் we the Trio Cousins are signing off. Until then, take care and stay safe. Bye bye.